ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க ஸ்வீட்டான கவுனி அரிசி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்து நான் நைட்டே பசங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு அந்த அரிசியை நல்லா அலசிட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் அவியும். நான் குக்கரில் வைக்க மாட்டேன், சட்டியில் தான் வைப்பேன். அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியணும்னு சொல்லிவிட்டு நான் 2-3 பல்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். நைட் ஃபுல்லாக ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு காலையில் சாஃப்டாக நல்லா சூப்பராக வெந்து வந்துடும், குயிக்காகவும் வெந்து வந்துடும். நான் நல்ல தண்ணி ஊற்றி தான் ஊற வைப்பேன். அதே தண்ணியை தான் அவிக்கும் போது அதை ஊற்றி தான் நான் அவிப்பேன். அப்போ தான் கொஞ்சம் சத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிடுங்க அது மண்ணெலாம் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த பெரிய காலையில் எழுந்திரிச்சு இப்போ இந்த பெரிய பாத்திரத்துக்கு மாறிட்டு நல்லா ஊறி இருந்துச்சு. நான் தேவையான அளவு தண்ணி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் அது வேகிறதட்டையும் சட்டியில் வைக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அது ஹெல்த்தியும் கூட. நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். நான் இதிலே தேங்காய் பால் எல்லாம் ஊற்றுவாங்க. நான் அப்படி கொடுக்க மாட்டேன் பசங்களுக்கு. அந்த தேங்காய் பால் அதில் ஊற்றி அதில் உள்ள சத்துலாம் போய் அதையும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது தேவையில்லை. நல்லா அவுஞ்ச உடனே அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து வச்சுட்டு அதில் நாட்டு சர்க்கரை நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பூவும் நல்லா துருவி வச்சுருக்கேன். அது கூட நாட்டு சர்க்கரை போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அது கூட வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டோமாக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வாழைப்பழம் போடலை, பசங்களுக்கு இப்படி தான் கொடுத்தேன்.